இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதலின் விளைவு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, ஏசாயா 52 அதிகாரம் 7 சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவாய் அழகாயிருக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவித்தல். இந்த கடைசி கால எழுப்புதலிலே சுவிசேஷம் மிக வேகமாய் பரவும். இந்த 6வது நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் ஆயத்தமா? பாருங்க, இந்த எழுப்புதல நம்ம பங்கு பெறனா சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா? இன்னும் வசனம் சொல்லுது, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:28-29, நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, அங்க யோவேல் தீர்க்கதரிசி அங்க குறிப்பிடுகிறார், கடைசி காலத்துல வானத்துல இப்படி அற்புதம் நடக்கும், சூரியன் இருளாகும், சந்திரன் சிவப்பாய் மாறும், இதெல்லாம் நடக்கும், இரத்தமாய் மாறும், இதெல்லாம் நடக்கும். கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்கும், மாம்சமான யாவருக்கும் ஆவியை நான் ஊற்ற போறேன். நம்ம எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்க போறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு வேணும் மற்றவர்களுக்கு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்னும் வசனம் சொல்ற மத்தேயு 24:14 உலகத்தின் முடிவை குறித்து அங்க போடப்பட்டிருக்கு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்ற போடப்படும். அப்போ ராஜ்யத்துல எல்லா இடத்துல, உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போதுதான் முடிவு வரும். அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல பயப்படுறோம்? பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னா பேருந்து பஸ்ஸுக்கு கிளம்புவாங்க, என்ன பேருந்துக்கு கிளம்பி போய் அங்க பார்ப்பாங்க, அங்க அவங்க போக வேண்டிய ஊருக்கு கூட பஸ் வரலன்னு என்ன செய்வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, பல தடவை கேட்பாங்க, இந்த பஸ்ஸுக்கு, இந்த ரூட்டுக்கு என்ன பஸ் வரும், எப்படி போனோம், அது இதுன்னு எல்லாம் கேட்போம். ஆனா இன்னும் பேருந்துல ஏறி உட்கார்ந்த பிறகும் கேட்போம், உங்க ஊரு, நீங்க எங்க போறீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இயேசுவை என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? உங்க பயணத்தின் போது ஆண்டவரை யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கிறோமா? இன்னும் பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி உள்ள காலங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கிறது மிக கடினமா இருந்து, அந்த ஜனங்க எல்லாரும் அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த மொழியை கத்துக்கிட்டு வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டிற்கு வந்து அந்த பாஷைகள், அந்த சூழ்நிலைகள், அங்க கால்நடையாய் நடந்து அவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆண்டவரை பற்றி அறிவித்து. ஆனா இப்போ ரொம்ப ஈஸி ஆயிட்டு. ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு ஈஸியா எல்லாம் கொடுக்கும்போது கூட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு மிகவும் தாமதிக்கிறோம். பாருங்க, வெளி தேசத்துக்கு செல்லணும்னு கூட நம்மளுக்கு சில மணி துளிகள்ல சென்று விடுகிறோம். ஆனா தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அநேகர் நாம் இருக்கிறோம். ஆனால் சிலர் இருக்காங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் காணிக்க கொடுத்துட்றேன், ஊழியர்களை தாங்குறேன், மிஷினரிகளை நான் தாங்குறேன்னு சொல்லிவிடுறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒண்ணு, அவர் சீஷர்களை அழைத்து சொல்ற, சகல தேசத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர்களுக்கு இயேசுவை அறிவிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், வேற ஏதோ பெரிய காரியம் நினைக்காதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்வதே தான் சுவிசேஷம்.
வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்தார், இது சொல்ல நம்மளால முடிகிறது இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா யோவான் 1:4 போடப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளாய் ஒளியா இருக்கிறது. நம்ம எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் அவர் இருக்கிறார். கொலேசியர் 1:23 இந்த சுவிசேஷம் வானத்தில் கீழிருக்கிற சகல சிற்சிகளுக்கும் பிரசங்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன்னு போடுறேன். அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகவே நான் ஊழியக்காரனானேன்னு சொல்றான் பாருங்க. இவ்வளோ வேணும் டெடிக்கேட்டா. எத்தனை பேர் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு சில பாத்தீங்கன்னா மருத்துவமனையில போய் அங்க நோயாளிகளுக்கு இயேசுவா இருக்கிறாங்க, சிலர் பேருந்து நிலையத்துல ஆண்டுடைய வசனத்தை கொடுக்குறாங்க. இப்படி நிறைய சுவிசேஷங்களை அறிவிக்கிறவங்க அநேகர் இருக்காங்க. நாம் என்னைக்காவது ஆண்டவரை பத்தி ஆண்டுடைய அவர் செய்த நன்மையை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோமா பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கேள்வியே உங்ககிட்ட கேட்டனா நம்ம எவ்வளவு பதில் சொல்லுவோம். இயேசு யார் என்று உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க பாருங்க. எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், இயேசுவா அப்பா, அவர் இரட்சகர், மீட்பர், அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா பாருங்க, நம் தேவன் அவருடைய நாமம், அவர் அந்த நாமத்தை அளவிட முடியாத நாமம், அவர் அப்படி வல்லமையுள்ள தேவன். நம் தேவன், நம் இயேசுவை குறித்து எவ்வளவேனும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ இயேசுவை அறிந்தவர்களுக்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிங்க. அங்க இன்னும் குறிப்பிடப்பட்டிருக்குது, அங்க சமாரியா ஸ்திரீ இயேசுவை அறிந்த உடனே அங்க இருக்கிற எல்லாத்தையும் போய் சொல்றான். அங்க அந்த சமாரிய தேசம் முழுவதும் அங்க ரட்சிப்பை கண்டு கொண்டது பாருங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ல, ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபி. அன்பின் பிதாவே, இந்த நாளிலே சப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்க எங்களை ஆயத்தப்படுகிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல்ல எங்களை சப்பா நம்முடைய சமூகத்திலே ஒப்படைத்து தாழ்த்தி விரும்பிய துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேட்டடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை